நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங். எதுலையுமே சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் வீணா போயிடும், ஆமா அவன் சொன்னான்னா அவ்வளவுதான், இது விளங்க போகுதா, இது மாதிரியே நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர், ஒரு சிலர் மட்டும் எதையும் முடிச்சிரும்னு நினைப்பாங்க. ரெண்டும் இல்லாம நல்ல ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு சரியான திட்டமிடலோட ஒரு பயணம் இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். அது அது இலக்கை நோக்கி சரியா போகும். பாசிட்டிவ் திங்கிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இங்க வெற்றி பெற்ற முன் வரிசையில இருக்கிற எல்லாருமே பெரும் வெற்றி பெற்றவங்க, இந்த ஊர்ல பெரும் வெற்றி பெற்ற எல்லாத்துக்குமே அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்திருக்கும். எல்லாருமே ஒரு நேர்மையில இருந்திருப்பாங்க, ஒரு நல்ல உழைப்புல இருந்திருப்பாங்க, சின்சியரா இருந்திருப்பாங்க. இது இருந்ததுன்னா குடும்பத்திலயுமே தன்னை போல ஜெயிக்கலாம். கணவன் சில சமயம் வேற பெண்களோட போறாரு, இதா இருக்காரு அப்படின்னா ரொம்ப டிஜெக்ட் ஆகி பொறுத்துக்கு முடிஞ்சதுன்னா பொறுத்துக்குங்க, பொறுக்க முடியல, இல்ல என்னால போய் தனியா வாழ முடியும், இந்த அவமானத்தை என்னால சகிக்க முடியாதுன்னா நீங்க வெளியில போலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில காலம் பொறுமையா இருந்தீங்கன்னா திரும்ப அவங்க சரியாயிருவாங்க. அது வயதின் கோளாறுல நான் பார்த்த வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. வயதின் கோளாறுல சில காலம் மட்டும் அந்த மாதிரி தவறுக்கு போவாங்க. முக்காவாசி பேர், ஒரு சிலர் அது கடைசி வரைக்கும் இருப்பாங்க, பட் முக்காவாசி பேரு திரும்பி வந்துருவாங்க, திரும்பி தன் மனைவி குழந்தைகள்னு வந்துருவாங்க. அது வரைக்கும் அந்த லாங் ரோப்மாங்க, அப்படி விட்டு பிடிக்கணும், பொறுமையா விட்டு பிடிக்கணும். அந்த கலை உங்களுக்கு போன ஜெனரேஷன்ல அம்மா எல்லாம் பாட்டி எல்லாம் அதை பண்ணாங்க. அந்த கலை நமக்கு தெரிஞ்சதுன்னா விட்டு பிடிக்கலாம். அது புரியாது, என்னால இந்த அவமானம் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு உறுதியா நினைச்சீங்கன்னா வெளியில வாங்க. ரெண்டும் இல்லாம எனக்கு அது வேணும், ஆனா இதுவும் விட்டு முடியல, ஐயோ அவங்க கொடுக்குற பணம் போயிருமே, பலவிதமான குழப்பங்கள்ல உள்ளுக்குள்ள குழப்பப்பட்டு மனசே நொந்து போய் வெந்து போய் பரிதாபத்துக்குரியவங்களா வாழ்ற ஒரு கோடிக்கணக்கான ஜனங்க தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டு இருக்காங்க. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி மாதம் ஒரு 20-25 நிகழ்ச்சிகளை நம்ம பாக்குறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது தான். அவ்வளவு வேதனை, இவ்வளவு வேதனையில எப்படி உயிரோட வாழ்றது? ஒரு பிசினஸ் நொடிச்சு போயிட்டா, நேத்து பாருங்க ஒரு வேலை இல்லைன்னு பேப்பர்ல பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்துட்டு தாங்களும் சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்க. இது ஒரு நிமிஷம் மனசு கனத்து போகுது. நமக்கு ஒரு செய்தி பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது? இதை நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரியான இடத்துல கதவை தட்டணும், நம்ம சரியான இடத்துல உதவி கேட்கணும். நம்ம கண்ணில் பட்டுதுன்னா அந்த உதவி தேவைப்படுறவங்களையும் உதவி செய்யக்கூடியவங்களையும் லிங்க் பண்ணி விடலாம். நம்ம செய்யறது வேற எதுவும் இல்ல, லிங்க் பண்ணி விடலாம். அதை மட்டும் பண்ணாலே போதும், எவ்வளவு பேர் மேல வருவாங்க. உடனே தட்டி கேட்கலாம், ஆதரவு கொடுக்கலாம். தவறுகள் நடந்ததுன்னா போய் அந்த இடத்துல என்ன ஏன் எல்லாம் சேர்ந்து கேட்கலாம். ஒரு அமைப்பு வச்சுக்கோங்க உங்களுக்குள்ளேயே. லேடிஸ்னா மகளிர் சுய குழுனா அதுலயும் நிறைய ஃப்ராடே இல்லாம உண்மையான நல்ல நோக்கத்தோட நேர்மையான நோக்கத்தோட எவ்வளவு காலம் இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க போறோம்? இன்னும் கொஞ்ச காலம். மனித வாழ்க்கை எவ்வளவு காலம்? 100 ஆண்டு காலம்னு வச்சா கூட ஒரு 20 வயதுல இருந்து ஒரு 15 வயதுல இருந்து ஒரு 45-50 வயது வரைக்கும் தான் நல்ல இளமை. அதுலயும் முதல்ல கொஞ்ச நாள் படிப்பு, வேலை, சம்பாத்தியம், ஃபேமிலி போயிடும். நம்ம நின்று நிரதானமா பாக்குறதுக்கு ஒரு 40 வயசு ஆகும். 40ல இருந்து ஒரு 50-55 வயசு 60 வயசு வரைக்கும் தான் நல்லா நம்ம நல்லா செய்ய முடியும். 20-30 வருட காலம் மீதமுள்ள காலம், அதெல்லாம் இறைவன் கொடுக்கிற எக்ஸ்ட்ரா வரம். இது நம்ம இந்த காலத்தை நம்ம சரியா பயன்படுத்தி ஒரு நமக்கு மட்டுமல்ல 4 பேத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவங்களா வாழ்ந்தா என்ன தவறு? அப்படி வாழ்றவங்களை பார்த்து இப்ப நம்ம ரொம்ப இவங்கெல்லாம் ஈவாவாயிட்டாங்க. இப்ப இப்படியா இது அவங்கள போட்டுறது இல்லை. இப்ப மகாத்மாவே இப்ப வந்தா கூட நம்ம அவங்களை எல்லாம் திட்டி விட்டுருவோம். மகாத்மாவே யாரும் கண்டுக்க மாட்டோம். மகாத்மா தேசப்பிதாவே இல்லைன்னு இப்ப கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. தேசப்பிதாங்கிற டைட்டிலே மகாத்மாவுக்கு இல்லைங்களாம். இப்போ ரீசெண்டா ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஒரு பொண்ணு கேட்டு இப்பதான் சொல்லியிருக்காங்க, தேசப்பிதாவே இவ்வளவு நாளா நம்மளாம் அப்படித்தான் நினைச்சோம், படிச்சோம். மகாத்மா காந்தி தேச தந்தைன்னு, அவருக்கே இந்த கதி, அவர் தேசப்பிதான் அவரை அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு. அப்படி கதி இருக்கிறப்போ நிறைய பேர், பட் எதை பத்தி எந்த ஒரு நமக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது புகழாவோ பணமாவோ எப்பவும் எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தொழிலை செஞ்சு கூட நம்ம தொழிலோட கூட எப்பவும் ஒரு சர்வீஸோட நிறைய பேர் பண்றாங்க. நிறைய திருப்பூர்ல எல்லாம் நிறைய ஹெல்ப் கிடைக்கிறத நான் பாக்குறேன். நிறைய பேர் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையில கூட சேவை உணர்வோட 4 பேர்த்துக்கு பிரயோஜனமா வாழ்றது சிறப்பானது. எல்லா நிலைகளிலும் பெண்மை வென்றிடும்னா வீட்டில் இருக்கிற பெண்மை, அந்த தாய் சில தியாகங்களை பண்ணியே ஆகணும். தன்னுடைய சுகம் மட்டுமே பெரிதென்று நினைக்காம
தன்னுடைய குறைந்தபட்சம் ஊருக்கு நினைக்கலனாலும் தன்னுடைய குடும்பமாவது முன்னுக்கு வரணுங்கிற ஒரு தியாக உணர்வோட தாய், முக்கியமா தாயும் கூட அந்த தகப்பனும் சேர்ந்து செயல்பட்டால் தான் அந்த பெண்மை வென்றிட முடியும். பெண் குழந்தை அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு யாரும் படிக்க வைக்காம இருக்கிறது இல்ல, பெண் குழந்தையினால யாரும் வேலைக்கு அனுப்பாம இருக்கிறது இல்ல. அதுக்காக ஒரேடியா செல்லம் கொடுக்குறாங்க. பெண் குழந்தைகளுக்கு ஒரேடியா செல்லம் கொடுத்து ஆண்கள் கஷ்டப்படுற நிலைமை இப்ப நிறைய வருது. நிறைய வீட்டுல பெண் குழந்தைகளை கண்டிக்கிறதே இல்லை. அந்த போக்கும் ரொம்ப ஆபத்தானது. அது எவ்வளவு வசதியானவங்களா இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, பெண் குழந்தை எல்லாத்தையுமே கண்டிச்சு தான் வளர்த்தணும். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும், பக்குவமா அன்பா வாய்ஸ சில சமயம் கண்டிச்சு, சில சமயம் அதட்டி, சில சமயம் 1-2 அடிகள் கூட போடலாம். ஆனா அதை ஏத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு. அந்த மாதிரி மிரட்டித்தான் வளர்த்தணும். குழந்தைகளுக்கு வீட்டு வேலைகளை சொல்லிக் கொடுக்கறது தப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்தா என்னடா ரொம்ப சின்ன விஷயம், இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் நடக்கிறது இல்லை. இப்போ வீட்டு வேலைகள் எல்லாம் யாரும் சொல்றது இல்லை. அந்த குழந்தை திடீர்னு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுதுன்னா அது புருஷன் செய்யணும்னு எதிர்பார்க்குது, இல்ல செய்ய மாட்டேங்குது. அதுல பெரிய கிளாஸ் உடனடியா டைவோர்ஸ் வருது. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகுது பண்ணி சொல்ல முடியல. விவாகரத்துகள் அவ்வளவு பெருகி போச்சு. எல்லா நிலைகளிலுமே விவாகரத்துகள் அவ்வளவு பெருகி போச்சு. விவாகரத்து பண்ணிட்டு 2வது திருமணம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு சரியா வர்றதில்ல. அது உங்களோட சொல்லியே தரணும். முதல் திருமணம் சரியில்லை, கரெக்டான ரீசன், மிக சரியான ரீசன் இருக்கவே முடியாது. இனிமே வாழ்ந்து எங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. இனி வெளியில போய் என்னால நல்லா வாழ முடியும். அந்த திருமண உறவுக்கு பிறகும் என்னால இந்த சௌரியத்துல இதே நிம்மதியோட என்னால வாழ முடியும் இருக்கிறவங்க அந்த முடிவுக்கு போலாம், அந்த சூழ்நிலையை பொறுத்து. ஆனா நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவசரப்பட்டு டகார்னு முடிவு எடுக்கிறாங்க. டக்குன்னு அப்படியே உடனடியா இன்னொருத்தர் போய் கல்யாணம். 2வது திருமணம் பெரும்பாலும் ஃபெயிலியர். நான் எக்ஸப்ஷன் சொல்லலை, இருக்கலாம், சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு ஜாதக அமைப்பிலேயே இருக்கலாம், அது இல்லை. ஆனா பெரும்பாலும் 2வது திருமணங்கள் தோற்று போகுது. அப்படி 2வது 3வதுன்னு வர்றவங்க மேலும் மேலும் அப்படியே போயிட்டே இருக்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இருந்த முதல் இதுலயே ஓரளவுக்கு சமாளிக்க முடியும்னா அதுலயே சமாளிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்து, இனிமே நமக்கு என்ன, இனி குழந்தைகளுக்காக வாழ்வோம் அப்படின்னு வாழ்றது பெட்டர். எல்லா சௌரியங்களையும் எல்லாம் நம்ம நினைச்சபடியெல்லாம் வாழ்றதுக்கு இல்ல வாழ்க்கை. மனுஷன் ஒரு சோசியல் அனிமல். மேன் இஸ் a சோசியல் அனிமல். சமூகத்துக்கு கட்டுப்பட்டவன். மேலை நாட்டார் மாதிரி அமெரிக்கன் பண்றான், ஐரோப்பியன் பண்றான், ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரம் சில 100 வருடங்களுக்கு முன்னாடி. இது அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க மரத்துல இருந்தவங்க, அவங்களை பெருசா நம்ம நினைக்கிறோம். அவங்க ஒன்றும் பெரிய ஒரு நம்ம நினைச்சுக்கிறோம். அவன் கலரையும் ஹைட்டையும் வெயிட்டும் அவனுடைய பணத்தையும் இதையும் பார்த்து நம்ம எல்லாரும் பிரமிப்புல ஆஹா வெளிநாட்டுக்காரன் வெள்ளைக்காரன்னா பெரிய ஆள். நான் குறைவா சொல்லலை யாரையும். ஆனா அதை விட அதிகமான கல்ச்சரும் அதிகமான பாரம்பரியமும் அதிகமா பெருமைப்படக்கூடிய விஷயங்களும் நமக்கு இருக்கு. இன்னைக்குதான் படிச்சேன், மெக்காலேன்னு நம்மளுடைய இன்னைக்கு படிப்பு இருக்கு இல்லையா, ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்கல்ல, இந்த ஸ்கூல் சிஸ்டம் மெக்காலேன்னு ஒரு அறிஞர், ஒரு பிரிட்டிஷ் அறிஞர் ஒருத்தர் போட்டது. அவர் சொல்றாராம், பிகினிங்ல இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி பார்த்துட்டு, இந்தியா இவ்வளவு வளமும் செல்வமும் செழிக்கிற நாடு, இங்க நான் வியாதியஸ்தர்களையோ நோயாளிகளையோ நான் பார்க்கவே இல்லைன்னாராம். சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி நான் வியாதியஸ்தர்களை பார்க்கவே இல்லை. நோய் எது யாரும் பிச்சைக்காரங்களையே பார்க்கல. இன்னைக்கு பாருங்க நம்ம ஊர் எப்படி இருக்கு. அவ்வளவு செல்வ வளம் நம்ம நாட்டுல இருந்திருக்கு. அந்த செல்வ வளத்தையும் இந்த நாட்டையும் பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான, அவங்க இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கலாச்சாரம், அவங்களோட ஆன்மீகம். அதை கை வச்சாதான், அதை உடைச்சாதான் இந்த நாடை நம்ம கைப்பற்ற முடியும், நம்ம நினைச்சதை செய்ய முடியும் பிளான் பண்ணாங்களாம். அப்படி பிளான் பண்ணித்தான் நம்மளுடைய குருகுலம், நம்மளுடைய அந்த கலாச்சாரத்தை போதிச்ச அந்த ஒரு கல்வி முறையை மாத்தி இன்னைக்கு இருக்கிற வெறும் கிளர்க்குகளை உருவாக்குற இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெறும் கிளர்க்குகளை உருவாக்கிட்டு இருக்குது இன்னைக்கு சிஸ்டம். இந்த கிளர்க்குகளை உருவாக்கி என்ன ஆச்சு, நம்மளுக்கு ஒரு அடிமை குணம் வந்துருச்சு. அடிமை குணம் வந்துருச்சு. அந்த அடிமை குணம் எல்லாத்துலயும் நம்ம சுய திங்கிங் இல்லாம நம்ம கல்ச்சரையும் மறந்து கோட் சூட் போட்டவன் இங்கிலீஷ் பேசுறவன் மட்டுமே பெரிய ஆளு அப்படிங்கிற நினைக்கிற ஒரு மனோபாவத்துக்கு எல்லாரும் வந்துட்டோம். இல்ல, நாம் இந்தியர்கள், நாம் இந்திய பண்பாடு மிகப்பெரியது. உலகத்துக்கே வழிகாட்டின நாடு இந்தியா, இன்றும் வழிகாட்டி கொண்டிருக்கிற நாடு. வேறு எந்த தேசத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம நாட்டுக்கு இருக்குது. அதற்கு அடிப்படை இந்த குடும்ப அமைப்பு தான். அவங்க எல்லாம் எப்படி வாழ்றாங்கன்னு இருக்கீங்க? உண்மை இல்லாத உறவு, தொடர்பு இல்லாத உறவு. எந்த உறவுக்குள்ளேயும் அவங்களுக்கு தொடர்பே இருக்காது. பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பாக்குறது கூட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போய் பார்க்கணும். அந்த நிலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ
தொடர்புகள் கிடையாது. ஒரு அடிப்படை ஒரு உதவி வேணும்னா அவங்க கிட்ட போய் அப்பா தானே இப்ப நீங்க என்னெல்லாம் சண்டை போட்டு வாங்குறோம் நம்ம அங்க வாங்க முடியாது. அப்படியெல்லாம் அவங்க கிட்ட அப்படிலாம் கேட்க முடியாது. இது உன்னோடது, 18 வயசு முடிஞ்சா போ, அவுட், வெளியில போய் வேலையை பாரு. இந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நான் சுதந்திரமா வாழ்றேன்னு சொல்லி நம்ம அமைப்புகள்ல இருந்து வெளியில போய் எப்படி வேணாலும் மிருகத்தனமா வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அந்த நிலையை மாற்றி நம்மளை நாம் உணர்ந்து நம்முடைய கலாச்சாரத்தின் வலிமையை உணர்ந்து நாம் இந்தியர்கள், நோ மேட்டர் வாட், மேபி நமக்கு பணம் இல்லாம இருக்கலாம், பெரிய படிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா இப்ப சொன்ன இந்த குணங்கள் இல்லாம இருக்குமா? அதுக்கு என்ன கஷ்டம்? அன்போட இருக்கிறது கஷ்டமா? பொறுமையா இருக்கிறது கஷ்டமா? சகிப்புத்தன்மையா இருக்கிறது கஷ்டமா? இதெல்லாம் எதுவுமே கஷ்டம் கிடையாது. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கஷ்டமா? சக மனிதனை மதிக்கிறது கஷ்டமா? சக மனிதனை மதிக்க நீங்க சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? அப்பாவோட அம்மாவட்ட பேசாத, அத்தை வந்தா இது பண்ணு, நீ திரும்பியே பார்க்காத, யார் வீட்டுக்கும் போகாத. இப்ப வர இப்ப அப்படி ஆயிட்டு இருக்குது. மேபி திருப்பூர்ல குறைவா இருக்கலாம், ஆனா வெளியில எல்லாம் அப்படி ஆயிட்டு இருக்குது. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. தாங்களே மட்டுமே வாழ்றது, கணவன் மனைவி குழந்தைகள். அதுலயும் கொஞ்சம் கணவனுக்கு மனைவிக்கும் பிடிக்கலன்னா அவங்களும் தனியாவே வாழ்றது. இப்படியே தனித்தனி தீவுகளா ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் தீவா வாழ ஆரம்பிச்சு இந்த இந்த ஒரு நம்மளுடைய வேர்களின் வலிமையை நம்ம இழந்துகிட்டே இருக்கிறோம். இதுக்கு எதுக்குமே காசு பணம் தேவையோ, என்கிட்ட பணம் இல்லையேன்னு தயவு செஞ்சு ஏங்காதீங்க யாரும். இருக்கிற பணம் இருக்கிறதுக்குள்ள கௌரவமா வாழ்றது. அந்த காலத்துல வாழ்ந்தாங்களே, சின்ன குடிசையா இருந்தாலும் அதுல கௌரவமா வாழ்றது தானே முக்கியம். குடிசையில இருந்து அடுத்த ஒரு வீட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். முயற்சியில் என்ன, கண்டிப்பா நல்ல முயற்சி, ஒரு திறமையான முயற்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இத குடும்பங்கிற வலிமை இருந்தா மட்டும்தான். வெளியில என்ன ஜெயிச்சாலும் வீட்டுல வந்து அப்பா வாங்க, அப்பா சாப்பிடுறீங்களா, என்னங்க காஃபி சாப்பிடுறீங்களா, என்ன இப்படி டயர்டா வந்திருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்ல, என்னமா அப்படி வாங்கம்மான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்ல அப்படின்னா வெறுமை தானே வாழ்க்கையில. குடும்பத்தோட வலிமை அப்பத்தானே தெரியும். ஒரு 40-50 வயசுக்கு மேல ரத்தம் எல்லாம் சுண்டுனதுக்கு அப்புறமா அடடா என்னைத்தையோ இழந்துட்டுமே, எதையோ தேடி போனமே, எதையோ இழந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த வயசுலதான் வரும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். அவ்வளவு நாள் ஏன் விடுவானே, அப்படித்தான் வரும்னு தெரிஞ்சு இப்பவே முன்னெச்சரிக்கையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க விதிப்படி வாழ்றது நல்லது. நம்ம ஒரு சமூகத்துக்குள்ள வாழ்றோம். இந்த சமூகம் சில விஷயங்களை நம்ம வகுத்து கொடுத்துருக்குது. அந்த சமூக விதிகளை மீறாம வாழ்றது உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கு, சொசைட்டிக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. அப்படின்னு எல்லா குடும்பங்கள்லையும் பெண்களும் ஆண்களும் வாழ ஆரம்பிச்சா இந்த சமூகமே, ஒட்டுமொத்த இந்தியாவே நல்லா இருக்கும். ஏன்னா குடும்பத்தின் வெற்றி நாட்டின் வெற்றி, சமூகத்தின் வெற்றி. இந்தியாவே வல்லரசு ஆகணும் அப்படின்னா நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவுப்படி 2020 இன்னைக்கு உடனே வரணும், 2020 வல்லரசு ஆகணும் அவர் சொல்லிட்டே இருக்காரு. இன்னும் 8 வருஷம் தான் இருக்கு. அதுக்கு முன்பே கூட ஆகலாம். நம் மனங்களில் மாற்றம் வந்தால், நம் மனசுல மாற்றம் வரணும். மனசுல மாற்றம்ங்கிறது என்ன போக்க மாத்திக்கிறது, அது பெரிய விஷயம் இல்ல. என்ன போக்கு, நிறைய பேரு எனக்கு பிடிக்காது, பையன் லவ் பண்ணிட்டான் பிடிக்காது, அதை கொஞ்சம் மாத்திட்டு இவ்வளவு அன்பா வளர்த்தணுமே இந்த குழந்தைய, பார்த்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தமே. இன்னைக்கு அவனுடைய லைஃப் பார்ட்னர்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். அவன் காலம் பூரா, நம்ம கொஞ்ச காலம் தான் இனிமே இருக்க போறோம், இனி காலம் பூரா அவன் வாழ போறான். அதை ஏன் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது? அதுல சரி இல்லைன்னா அவனுக்கு அதுக்குரிய பக்குவத்தோடு எடுத்து சொல்லணும் அந்த குழந்தைகளுக்கு. அம்மா அப்பா இதனால சரியில்லை, இதனால நான் வேண்டாங்கிறேன், நீ லவ் பண்ணி சந்தோஷமா இருக்கிறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லையம்மா, இதுல இது பண்ணுனா இப்படி போகும், அது தெரிஞ்சு நான் எப்படி உன்னை விட முடியும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அன்னைக்கு வர்றாங்க, இப்போ முந்தா நாள் ரெக்கார்ட் பண்ணுங்க, தஞ்சாவூர் பக்கம், நம்ம ஏரியாவில் அவ்வளோ இல்லை, தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சின்ன பையனும் பொண்ணும் ஒரு சின்ன குழந்தையோடு வர்றாங்க. அநியாயம், நம்ம ஏரியா இன்னும் அவ்வளோ மோசமாகலைங்கிற ஒரு இது இருந்தது. அந்த பொண்ணுக்கு சொந்த தாய் மாமா அந்த பையன், சித்தப்பா அம்மாவுடைய சித்தப்பா பையன், இவங்க வீட்லயே வளர்ந்த பையன். அது ஒன்றும் பெரிய ஜாதி வித்தியாசம் இல்லை. ஆனா இவங்க பரம்பரை பணக்காரங்க, அந்த பையன் வசதி குறைவான பையன். இது ஒன்று ஏற்றத்தாழ்வு, அந்தஸ்துல ஏற்றத்தாழ்வு. ஆனா அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பையனை பிடிக்கும், அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா. வேற இடத்துக்கு பாக்குறப்போ இல்ல எனக்கு மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கா. அப்புறம் இவங்க அதை விட்டுட்டு வெறும் அந்த இத்தனைக்கும் அவங்க ஒரு பிரசிடென்டாவும் கவுன்சிலராகவும் இருக்காங்க, பெரும் வசதிக்காரங்க. விட்டு 35 வயது ஒரு கேன்சர் பேஷண்ட்டை அந்த பொண்ணுக்கு அவசர அவசரமா இந்த பையனுக்கு கொடுத்தா என்ன தப்புங்க? வசதி இல்லைங்கிற இவங்களுக்கு வசதியை கொஞ்சம் கொடுத்து அந்த பையனை வசதி ஆக்கி இருக்கலாம்.
அதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அவனுக்கு கொடுக்க மாட்டாங்களாம், அந்தஸ்து கம்மியா இருக்கான். ஒரு கேன்சர் பேஷண்ட் 35 வயசு, ஆனா அவன் பணக்காரன். அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு 18 முடிஞ்சு 19 தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல அந்த பொண்ணு அந்த பையனை வர சொல்லி எலோ போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேயோ. 7 மணிக்கு அந்த பையன் கூட்டு போயிருக்கானுங்க. 7:45 இந்த பெண்ணுடைய தகப்பனார் அந்த பையனுடைய வீட்டுக்கு போய் அவங்க அப்பா வெட்டி கொலை பண்ணிட்டாருங்க. இதை நம்பவே முடியலைங்க. அப்படியே வெட்டி கொலை பண்ணிட்டார். அவங்க அம்மாவையும் வெட்ட போய் அது வீடு வீடா போனா எல்லாம் பங்காளி வீடு கூட பயந்துக்கிறாங்களாம் அவங்கள பார்த்து. ஒரு 7-8-10 பேர் அப்படி நிக்கிறாங்களாம். சினிமாவில மாதிரி இருக்குது. சினிமாவில தான் இப்படி எல்லாம் வரும்னு நான் நினைச்சேன். இப்படி எல்லாம் ரியல் லைஃப்ல இருக்காது, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றாங்க சினிமால. இன்னும் இந்த மாதிரி இப்ப நடந்திருக்குது, 1 வருடத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. ஏன்னா உண்மையான சாட்சிகள் அவங்க நேரில் பேசுறதை நான் பார்த்தேன். அந்த ஒய்ஃப் அப்படியே வர்ணிச்சாங்க பாருங்க, அந்த கணவன் எப்படி துடிச்சு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவர் கெஞ்சி யாரும் ஒருத்து கிட்ட கூட போலியாம், அப்படியே அவர் உயிரை விட்டாராம். என்ன கிட்ட போச்சு இப்பவும் அவர் கொஞ்சம் கூட. அவங்க அப்பாட்ட நான் பேசினேன், அந்த கொலைகாரர் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. கேட்கிறேன், என்னங்க ஒரு ஏன் நீங்க விடக்கூடாதா? உங்க பொண்ணு பிரியமான பொண்ணுன்னு சொல்றீங்க, அது பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போகுது, ஜாதி வித்தியாசம் எதுவும் இல்ல, இப்ப ஏன் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னா அது எப்படி? அதை என்கிட்ட மேடம் நீங்க பேசுறீங்கன்னு நான் பேசுறேன், அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட எனக்கு இல்ல அந்த பொண்ணு, இனிமே அந்த பொண்ணு வேண்டாம். இன்னும் அப்படி ஒரு வெறியில கொஞ்சம் கூட தான் கொலை பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்வே இல்லை அவருக்கு. அந்த குற்ற உணர்வு கூட இல்லாம எப்படி வாழ முடியும்? துளி கூட இல்ல. அது கோர்ட்ல இருக்குதுங்க மேடம், அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம், அது கோர்ட்ல இருக்குது, அதை நான் பாத்துக்கிறேன். நான் கொலை பண்ணனா இல்லையாங்கிறத அது அப்புறம் கோர்ட் சொல்லும். கேஷுவலா இருக்காங்க. ஆனா அதுல என்ன அவர் சாதிக்க போறாரு நினைச்சு பாருங்க. அல்டிமேட்டா நம்ம வீட்டுல அப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு அப்படி வந்ததுன்னா இது எப்பேற்பட்ட முட்டாள்தனமான விவேகமற்ற வீரம் அது. இது வீரமா? அருமையான பொண்ணு, அழகான பொண்ணு, நல்ல பொண்ணு, நல்ல கௌரவமான குடும்பம், சொந்த தாய் மாமா, இவங்களுக்கு வசதியே போய் நீங்க எங்கேயோ கண்காணாம வாழுங்கன்னு விட்டுருக்கலாம். இப்ப அவங்க ஊருக்கு வர முடியாது. அம்மா ஒரு பக்கம் எங்கேயோ மறைஞ்சு வாழ்றாங்க, இந்த பையனும் பொண்ணும் எங்கேயோ கேரளால போய் மறைஞ்சு வாழ்றாங்க. எப்படியாவது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாங்க தமிழ்நாட்டுல வாழணும் அப்படின்னு கேட்டுதான் நம்ம கிட்ட வர்றாங்க. வர சொல்லுங்க, பாத்துக்குவோம். வர சொல்றா வர சொல்லுங்க மேடம், அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், இருக்கிறதுனா எங்களுக்கு என்ன? அவ சொல்ற தோன்றலையே தெரியுது இவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கும். கண்டிப்பா என்ன ஒரு கொலை பண்ணவருக்கு இன்னும் 2 சேர்த்தி பண்ணிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? இவ்வளவு குரூரமாக ஏன் மனிதர்கள் மாறுறாங்க? இவ்வளவு குரூரமான சிந்தனை இது. அவருக்கு அது கொஞ்சம் கூட என்னை நான் வேண்டான்னு சொல்லி பண்ணிட்டா, நான் என்னை ஏமாத்திட்டு அவன் கூட்டிட்டு போயிட்டான், அதேதான் திரும்ப திரும்ப பேசுறாரு. சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆன மாதிரி அது அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் அது எந்த விஷயமே அப்படித்தான் பூதாகாரமா தெரியும். ஒரு விஷயம் நம்மளை கஷ்டப்படுத்துன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே நினைச்சிட்டு இருக்கப்போ இந்த காதல் மேட்டர் எல்லாம் கூட அப்படித்தான். ஐயோ நான் காதலிச்சிட்டேன், ஐயோ நான் எப்படி பிரிவேன்? 1000 காதல் இங்க தினமும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது எல்லாம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தான் இருக்காங்க. ஆனா அது வெளியில வர வரைக்கும் ஐயோ நான் எப்படி வருவேன், அப்பா இதை விட்டு எப்படி வருவேன்? எந்த துக்கமா இருக்கட்டும், நியாயமான துக்கமா இருக்கட்டும், நம்மளா வரவழைச்சக்கூடிய உணர்வுகளா இருக்கட்டும், அதை விட்டு மனதை அதுல இருந்து வெளியில எடுத்துட்டோம்னு வைங்களேன், மனசை கொஞ்சம் நகர்த்தி 300 ஆங்கிள் இருக்குது, இது இல்லாமையும் எத்தனையோ பேர் வாழ்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பக்குவமா கவனிச்சு செஞ்சிட்டோம்னா ஈஸியா வேலை வந்துடலாம். நிறைய பேருக்கு அந்த மன வலிமை அப்ப தேவைப்படுறது இல்ல. அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி பலவீனமான சிச்சுவேஷன்ல யாராவது இருந்தா உடனடியா நம்ம பார்த்தோம்னா அதை ஹெல்ப் பண்ணணும். கவனமா பக்குவமா அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி இதை விட்டு நீங்க வெளியில போலாம், இதை விட்டு நீங்க வந்துடலாம் அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா வெளியில போலாம். ஒரு ஆக்ரோஷத்துல யாராவது இருக்காங்கன்னா அவங்களை சாந்தப்படுத்தலாம். அந்த டைம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் மொமெண்ட்ரி, ஒரு நிமிட ஒரு சில மணித்துளைகளுடைய சபலம் இல்ல கோபம் உணர்ச்சி வசப்பட்டா ஒரு வாழ்க்கையவே மாத்திடுது, பல பேருடைய வாழ்க்கையை கெடுத்துறது, ஒரு சமூகத்தையே புரட்டி போட்டுருது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். மனித மனம் இருக்கே ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். குடும்பத்துல மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கே நாட்டுக்கே ஒட்டுமொத்த உலகத்துக்கே மனுஷ மனசுதான் மெயின். இந்த மனசுல இருந்து தான் அத்தனையும் புறப்படுது, எல்லாமே மனசுல இருந்து தான் புறப்படுது. ஒரு வெற்றியாளன் மனதில் இருந்து தான் உருவாகிறான், சுத்தி இருக்கிற காசுல இருந்து இல்ல. அந்த வெற்றியும் அல்ல. உண்மையா ரியல் வெற்றியாளன் உள்ளுக்குள்ள இருந்து எங்க இருந்து உருவாகிறான்? அவன் மனசுல இருந்து வெளியில வரான். அவன் மனசுக்குள்ள மனசை ரொம்ப மனசை யாருமே பாக்குறது இல்ல. இப்ப பார்க்க நிறைய பேர் புறத்துல வெளியில பார்த்துட்டே இருக்கிறோமே தவிர உங்க உள்ளுக்குள்ள நீங்க யாருன்னு பாக்குறது இல்ல. அதை பேசுறதுக்கு சகோதரர் சுக்கி சிவம் அவர்கள் வருவாங்க. இந்த டாபிக் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். உள்ளொளி பெருக வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கு, இந்த இடம் இருக்கு, ஒரே குப்பை கூளம் ஒட்டடையாவ லைட் இல்லாம இருந்தா யாராவது இங்க வருவாங்களா? அது எதுக்காவது பிரயோஜனப்படுமா?
அழகா கிளீன் பண்ணி வெள்ளை அடிச்சு விளக்கு போட்டு இன்னும் ஒரு சாமி படத்தை வச்சு பண்ணாத்தானே வருவாங்க. அப்படி நம்ம மனசையும் சுத்தமா வச்சிருக்கணும். நிறைய ஒட்டடைகள், நிறைய அழுக்குகள், வஞ்சகம், பொய், பொறாமை, சுயநலம், அகங்காரம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள போட்டு 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 அதை அழுத்தி 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 வெளியில சிரிச்சு 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 அப்படி ஒரு ஒரு ஹெவினஸ் எல்லாத்துக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அது சமூகத்துல எல்லா சூழல்ல இருக்கவங்களுக்கு இருக்குது. அந்த ஹெவினஸ் எதையுமே ரசிக்க முடியாம, முழு மனசோட எதுலையுமே ஈடுபட முடியாம, வெறும் இன்னும் அதிக சுயநலத்தையும் அகங்காரத்தையும் மட்டுமே பெருக்கிட்டு போகுது. அது வேண்டாம், அதுக்கு இல்ல வாழ்க்கை. மது எப்படி வெளிப்புறத்துல உடலை பாதிக்குமோ, ஒரு மோசமான எதிரி நான் சொல்லணும், அதே மாதிரி இந்த சுயநலமும் அகங்காரமும் எல்லாத்துக்கும் படுமோசமான ஒரு எதிரிகளாக இருக்கு. இத ரொம்ப கவனமா நம்மளை சீர்திருத்திக்க முடியும். இவ்வளவு சுயநலமா நம்ம வாழணுமா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டுக்கலாம். பரவாயில்ல, அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க, சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அந்த பொறுமை, அந்த நிதானம், அந்த ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா குடும்பத்தில் மட்டுமல்ல, வெளியில மட்டுமல்ல, உலகத்தையே ஜெயிக்கலாம். எல்லாத்த விட உங்களை நீங்களே ஜெயிக்கலாம், நம்மளை நாமளே ஜெயிக்கலாம். ஸோ நம்மை நாமே ஜெயிக்கிறதுக்கு, எல்லா விதமான உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு, பணக்காரனாகிறதுக்கு, பதவிக்கு, படிப்புக்கு, எந்த நிலையில என்ன வெற்றி வேணும்னாலும் எல்லாமே நம்முடைய மனதுக்குள்ள இருந்துதான் புறப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனதை பக்குவப்படுத்தி நம்ம மனசுக்குள்ள தோன்ற எண்ணங்களை முதல்லயே கரெக்ட் பண்ணி இது வேண்டாம், ஐயோ இது வேண்டாம், அப்படியே இது நல்லது, இது கெடுத்ததுன்னு பகுத்து 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 போற ஒரு நல்ல பண்பாட்டை, அதற்கான சூழ்நிலைகளை, அதுக்கு தகுந்த மாதிரியான நண்பர்களை உருவாக்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். நண்பர்கள் சரியா இல்லைன்னா தயவுதாட்சணியம் இல்லாம கட் பண்ணி போட்டுருங்க. நண்பர்களால தான் குடிச்சு சீரழிறவங்க நிறைய பேர். அந்த மாதிரி சூழ்நிலையை விட்டு தயவுதாட்சணியம் இல்லாம வெளியில வந்துருங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டு வெளியில வந்துருங்க. நிறைய நான் அதுவும் ஒரு தொழிலாளர் வர்க்கம் பாக்குறேன் பாருங்க. நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸ் என்கிட்ட வர்றது கஷ்டப்பட்டு வேலைப்பா, பெயிண்டர்ஸ், அப்படி கடுமையான வேலை, சித்தாள் வேலை, மேஸ்திரி வேலை, கொத்தனார் வேலை, உடம்பெல்லாம் வலி, அவ்வளவு வேலை. உடம்பு வலிக்குதுன்னு 500 ரூபாய் குடிக்க சொல்லுதா? அப்படி அவங்க எல்லாம் தான் இதை ரொம்ப ட்ராப் மாதிரி எடுத்துக்கிட்டு போறது. குடி ஒழுக்க கேட்டுக்கு போயிடுது. குடி ஒழுக்க கேட்டு போகுது, குடும்பத்தை நிம்மதி இல்லாம பண்ணுது, உங்களை ஒண்ணுமில்லாம சாச்சிருது. ஒண்ணுமே இல்லாம பண்ற அந்த குடியும், மோசமான குணங்களான அந்த அகங்காரமும் சுயநலமும் இல்லாம இந்த சமூகம் பெண்களை முந்தி மாதிரியே பெண்ணை தெய்வமா மதிச்சு, தாயா மதிச்சு, வெறும் போக பொருளா பார்க்காம, பெண்ணுக்கு பெண்ணே எதிரியா இல்லாம, பெண்ணுக்கு பெண் எதிரியாகிறதா ஆண் எதிரியா இருக்கிறத விட பெண்ணுக்கு பெண் எதிரியா இருக்கிறது ரொம்ப அதிகம் குடும்பங்கள்லயும் வெளியிலையும். அப்படி இல்லாம எல்லாரும் எல்லார்த்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோட நல்லபடியா வாழ்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நல்ல நாள்லையும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு கூட நாளைக்கு பக்ரீத் வருதுன்னு நினைக்கிறேன், இது கூட எடுத்துக்கலாம். நமக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கலாம். ஒரு நல்ல உறுதிமொழி, இன்றிலிருந்து எனக்குள்ள இருக்கிற ஒரு கெட்ட குணத்தை நான் வெளியே விட்டுருவேன். இந்த காசியில போனா ஒரு பிடிச்சதை விடுவாங்கல்ல, அது மாதிரி கெட்ட குணத்தை ஒண்ணு விடுறது பெட்டர். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசை சீர்திருத்தி எல்லாரும் உள்ளொளி பெருகினவங்களா, முகத்துல கலையா, எல்லாரும் சந்தோஷமா, அன்பா, மன நிறைந்த சிரிப்போட. எத்தனை பேத்துக்குங்க மனசு நிறைஞ்சு சிரிக்க தெரியுது இப்போ? மனசு நிறைஞ்ச சிரிப்போட, மன நிறைந்த அன்போட எல்லாரும் நல்லா வாழணும். இந்த தமிழகம், திருப்பூருக்குள்ள பிரச்சனைகள்லாம் சீக்கிரமா நீங்கி திருப்பூர் ஓஹோன்னு வரணும். மறுபடியும் படம் பழையபடி நாட்டிலேயே உலகத்திலேயே முக்கியமான ஒரு அந்நிய செலாவணியற்ற ஒரு நகரம், உலகத்துக்கே ஏற்றுமதியில நிட்வேர்ல ரொம்ப எங்கேயோ இருக்கிற ஒரு கொடியட்டி பறக்கிற நகரம் திரும்ப அதன் பொலிவை அடையணும். இங்க இருக்கிற பழைய வெளியில போன மக்கள் எல்லாம் இந்த நகரம் சுபிட்சமா இருக்கணும், தமிழ்நாடு சுபிட்சமா இருக்கணும், இந்த இந்தியா உலக அரங்குல பெரிய பட்டொளி வீசி பறக்கணும் அப்படிங்கிற பேரவாவோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.